Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பன்னீர் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு ஹோல் மில்க் எடுத்துக்கிறேன். அதாவது ஃபுல் க்ரீம் மில்க். நீங்க நம்ம ஊர்ல ஆவின் பால் யூஸ் பண்றீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க் அதாவது ஆரஞ்சு பாக்கெட் யூஸ் பண்ணிக்கங்க. அதுல வந்து பன்னீர் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய குவாண்டிட்டி நிறைய கிடைக்கும் பன்னீர். கிரீன் பாக்கெட் யூஸ் பண்ணீங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா தான் கிடைக்கும். இப்போ இந்த 1 லிட்டர் பாலை வந்து நம்ம நல்லா காய வச்சுக்கலாங்க. பால் நல்லா பொங்கி வர்ற ஸ்டேஜில் வந்து இதில் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோம்னா பால் திரிஞ்சு நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிரும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதை நம்ம வந்து வடித்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா காஞ்சிடுச்சு, நல்லா நுரக்கட்டி பொங்கி வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் நம்ம வடித்து வச்சுருக்கிற எலுமிச்சம்பழ சாறை ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஒரு கரண்டி விட்டு கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பால் திரிய ஆரம்பிச்சிடும். எலுமிச்சம்பழ சாறு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கரண்டியில் கிளறினீங்கன்னா கீழே தண்ணி தனியாக பிரிஞ்சிரும். மேலே வந்து பன்னீர் உங்களுக்கு அப்படியே மிதங்க ஆரம்பிச்சிடும். அதாவது பால் திரிஞ்சு அந்த இது வந்து நமக்கு பன்னீராக மேலே மிதங்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து நல்லா திரிஞ்சு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு ஒரு லெமனே, ஒரு பெரிய சைஸ் லெமன்னா ஒரு லெமனே கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா கீழே தங்கிடுச்சு. மேலே மட்டும் பன்னீர் அப்படியே நம்மளுக்கு தனியாக பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீர் வடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வடிதட்டத்தில் மேலே வந்து ஒயிட் கிளாத் போட்டிருக்கேன். லேசான காட்டன் துணியை போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து நம்மளால் நல்லா இறுக்கி புளிய முடியும். இந்த வடிதட்டத்தில் ஊற்றுறப்ப கொஞ்சம் மெதுவாக ஊற்றுங்க, இல்லைன்னா வந்து சூடான தண்ணி வந்து நம்ம கையில் தெரிச்சிரும். இந்த எலுமிச்சம்பழத்தினுடைய வாசனையை வந்து நம்ம பன்னீர்லேருந்து நீக்கிறதுக்காக நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிக்கிறோம். நல்லா ஸ்பூன் விட்டு ஒரு நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு டைம் பன்னீரை வாஷ் பண்ணிடுங்க. நமக்கு வந்து அப்போ எலுமிச்சம்பழ சாறினுடைய வாசனை வந்து பன்னீரில் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம நல்லா இறுக்கமாக புழிஞ்சு எடுத்துடுறோம். அதில் இருக்கிற மீதி தண்ணி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இது மேலே நல்லா ஒரு வெயிட்டான பொருள் வச்சுக்கிறோம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இது மேலே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற தண்ணியும் இதிலேருந்து வடிஞ்சு வந்துடும். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இப்போ நம்ம பன்னீர் வடித்தோம்ல அந்த ஹாட் வாட்டரை கூட நீங்கள் இது மேலே அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே மீதி இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் தண்ணியும் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் ஃபுல்லாக. இப்போ ஒரு 1/2 அன் ஹவர்லேருந்து 1 ஹவருக்குள்ளே நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற தண்ணியும் ஃபுல்லாக எல்லாம் வடிஞ்சிட்டு நம்மளுக்கு வந்து நல்லா பன்னீர் திக்காக ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உடனே வந்து இதை செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் நம்ம கட் பண்ணியில் க்யூபாக நமக்கு வரும். இல்லைன்னா கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4 hours to 5 hours நீங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து இதை எடுத்து நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நான் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 5 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இதை நான் எடுத்து இப்போ கட் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணையில் உங்களுக்கு நல்லா அழகாக ஸ்லைஸாக வரும். இல்லை நீங்கள் ஒரு 2 days கழித்து செய்கிறதுனா கூட அந்த டைமில் எடுத்து இதை கட் பண்ணி நீங்கள் எப்போ சமைக்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணுமோ உங்களுக்கு அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஈஸியாக இந்த பன்னீர் வந்து வீட்டிலே செஞ்சிடலாம். இது நீங்கள் ஒரு 1 week வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈரம் படாமல் நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 week வரைக்கும் எதுவுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேணுங்கிறப்ப கொஞ்சம் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.